14/6/2024 நிர்மல் 384க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்கு நம்ம பார்த்துடலாம். பாருங்க, நேற்று காரணியா 526க்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், 6 9 மெயின் டார்கெட்டாக ஆள் கூட கொடுத்தோம். சப்போர்ட்டுக்கு 5 கொடுத்தோம். சரி 5 அடிச்சிருக்காங்களான்ட்டு நான் மேலே வைக்காமல் கீழே கொடுத்தேன். சப்போர்ட்டுக்கு தான் கொடுத்துருந்தேன். சரிங்களா, இந்த சப்போர்ட்டுக்கு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், 9க்கு பவர் 4, 1க்கு பவர் 6, 5க்கு பவர் 0ன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 542. நம்ம ஆல் போர்டில் கொடுத்துருக்க நம்பர் கவர் பண்ணால் பாருங்கள் 5-4ங்கிற நம்பர் இங்கே வந்துருக்குது. நான் அதுக்காக தான் இதில் கொஞ்சம் இந்த நம்பரையும் சேர்த்து கொடுக்குறேன், கொஞ்சம் கணிச்சு வைங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா, பாருங்கள் 5 நம்ம கொடுத்துருக்குறோம், ஏ போர்டில் வந்துருக்குது. 4 எங்கே வேணாலும் வரலான்னு சொல்லியிருந்தேன், அது பி போர்டில் வந்துருக்குது. இந்த 7 கொடுத்துருக்குறேன், சி போர்டில் 7க்கு பவர் 2. சரிங்களா, 2 ஆனது உள்ளே வந்திருக்கு, பவரில் வந்துருக்குது. 7 வரல, ஆனால் 2 வந்துருச்சு. சரிங்களா, இந்த மாதிரி தான் இன்றைக்கி ரிசல்ட்டு வந்திருக்குது. நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரிங்களா, அதுமாதிரி நம்ம 2-7 கொடுத்துருந்தோம், 4-6 கொடுத்துருந்தோம். ஆனால் 5-3ன்னு கொடுத்துருக்கோம், 5-4ன்னு வச்சுருந்தாலும் 5-2ன்னு வச்சுருந்தாலும் ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கும். டபுள்ஸ் வந்தால் அப்படி வரலாம்னு நினைக்கிறேன். டபுள்ஸ் தள்ளி போகுது. ஒருவேளை நாளைக்கு டபுள்ஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 4-2ங்கிற நம்பர் இங்கே கொடுத்துருக்குறேன். பாக்ஸுன்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம், பாக்ஸ் போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஒரு பாக்ஸ் போட்டிருந்தேன். அந்த 4-2ங்கிற நம்பர் பிசிக்கு பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, 4-2-6ங்கிற நம்பர் பாக்ஸாக போட்டிருந்தா பிசிக்கு 42ங்கிற நம்பர் வந்திருக்கும். இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இதாக வந்திருக்குது. மற்றபடி இங்கெல்லாம் வந்துட்டு சப்போர்ட்டு கொடுத்து 5 வந்திருக்குது. ஆனால் இதில் கணிச்சு வைக்கிறவங்க வைக்கலான்னா 5-4 நம்ம கொடுத்துருக்கோம். 5-4 அதை சொல்லி கொடுத்துருக்குறோம். பாருங்கள், நாளைக்கு அதுக்கு தான் சொல்லும் போது கொஞ்சம் கவனமாக கேளுங்கன்னு சொல்கிறது. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ போட்டோன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, நம்ம சொல்லி கொடுக்குறதுலே சிலமாக புரிஞ்சு எடுத்துக்கிட்டால் நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சு வச்சிங்கன்னா நல்ல ஒரு கெஸ்ஸிங்காக வரும். சரிங்களா, கண்டிப்பாக ஒரு வின்னிங் வாங்கலாம். அதுக்காக தான் சொல்லி கொடுக்குறேன். அதேமாதிரி பாருங்கள், 8610575149. சரிங்களா, இது கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுறதுக்கு. சரிங்களா, நம்ம தான் எடுக்கிற புக்கிங் போட விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா, கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோலே பாருங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணி யாரும் கெஸ்ஸிங் கேட்காதீங்க. சரிங்களா, ஏன்னா கெஸ்ஸிங் வீடியோலே கொடுத்துட்றோம். சரிங்களா, அதனால் புக்கிங் போட விருப்பம் 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர். சரிங்களா, போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கில் போயிடலாம். நாளைக்கு பாருங்கள், ஆல் போட பொறுத்த வரைக்கும் 9-7 கொடுத்துருக்குறேன். சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 2 கொடுத்துருக்கேன். நாளைக்கு 7-2 இந்த மாதிரி வருது. சரிங்களா, 7க்கு பவர் 2, 2க்கு பவர் 7, 9க்கு பவர் மட்டும் 4. சரிங்களா, இந்த 4ஆம் நம்பர் நான் கொடுக்குறேன். இதுக்கு சொல்லிக் கொடுத்தா டெய்லி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நான் சொல்லுவதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் ஒரு நல்ல ஒரு 2D கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். அதுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா, நாளைக்கும் இந்த மாதிரி வருது, அதனால் கெஸ்ஸிங்கில் கொடுக்குறேன். 4ஆம் நம்பர் 9க்கு பவர் 4, ஆனால் நான் இங்கே ஒரு 4 கொடுக்கல, ஆனால் 9 கொடுத்துருக்குறேன். சரிங்களா, 9 8 ஏ போர்டு, பி போர்டு 2 1, சி போர்டு 7 5, சப்போர்ட்டுக்கு ஒரு 6 கொடுத்துருக்கேன். 6ஆம் நம்பர் கூட உள்ளே வரலாம். நேற்று சப்போர்ட்டுக்கு 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். 4ஆம் நம்பர் பி போர்டில் கரெக்டாக வந்துருச்சு. சரிங்களா, அதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். 6ஆம் நம்பர் கூட உள்ளே வரலாம். 1 வரலன்னா 6 உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இல்லைன்னா 1 6 அந்த மாதிரி கூட வரலாம். நாளைக்கு பாருங்கள், போர்டு சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் போர்டு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏ போர்டு சி போர்டு 7 தான் அடிக்கணும், இல்லைன்னா 5 வரணும் எனக்கு கணிப்பில். சரிங்களா, உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் வைங்க, இல்லைன்னா மாற்றி கூட வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 9ஆம் நம்பர் நாளைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், வருதா பாருங்கள். இல்லைன்னா நாளைக்கு திரும்பவும் இந்த 4 வரலாம். 9 வரலன்னா திரும்பியும் இந்த 4 நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். சரிங்களா, 9 டபுள்ஸாக கூட நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், 9-2 92ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், 95 கொடுத்துருக்கேன், 96 கொடுத்துருக்கேன், 97 கொடுத்துருக்குறேன். சரிங்களா, பாருங்கள் 94ம் கொடுத்துருக்குறேன். நாளைக்கு அப்படி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16 கொடுத்துருக்குறேன், 38 கொடுத்துருக்குறேன், 27 கொடுத்துருக்குறேன். சரிங்களா, 8 செட்டு கொடுத்துருக்குறேன். இதில் உங்கள் கணிப்பில் ஏதாவது நான் கொடுத்ததுக்கும் நீங்கள் எடுக்கிறதுக்கும் மேட்ச் ஆச்சுன்னா அதை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏபி பிசி ஏசி, ஏபி ஏசி தான் மெயின் டார்கெட். மிஸ் ஆனால் பிசிக்கு போகலாம். நான் கொடுத்துருக்கிறதுலையும் நீங்களும் ஒரு கணிப்பு எடுப்பீங்க இல்லையா, அந்த கணிப்போடு நான் கொடுத்துருக்க செட்டு ஏதாவது இருந்ததுன்னா 94 இருந்ததுன்னா நீங்கள் 49 வைங்க. சரிங்களா, 49 வைங்க, 94 வைங்க. அதுக்காக தான் சொல்கிறேன் நான். ஆல் போர்டு கொடுங்க, அப்போ வின்னிங் வாங்குறது கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி 3-8ங்கிற நம்பர் நாளைக்கு வரலாம், 8-3ஆகவும் வரலாம். சரிங்களா, பாருங்கள். இல்லைன்னா இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி டபுள்ஸ் நாளைக்கு 88 வரலாம், 44 வரலாம், 77 வரலாம், 22 வரலாம், 66 55 99 வரைக்கும் நான் நம்பர் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, உங்கள் கணிப்பில் இதில் ஏதாவது நாளைக்கு டபுள்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு வரணும், சப்போஸ் வராமலையும் போகலாம், ஆனால் வரணும் நாளைக்கு கண்டிப்பாக.
நாளைக்கு வந்துச்சுன்னா பாருங்கள், வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? அதுமாரி 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி நேற்று ஒரு பாக்ஸ் நீங்கள் பிசி வந்திருக்குது. சரிங்களா? அதேமாதிரி நாளைக்கும் ஒரு பாக்ஸ் பிசி வரலாம். உங்கள் கணிப்பில் இதில் ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா அதை பாக்ஸாக போடுங்க, இல்லை மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? நான் பேட்டர்ன் பிரகாரம் கரெக்டாக கொடுத்துருக்குறேன், இந்த நம்பர் இப்படி வரணுன்ட்டு. ஆனால் சில டைமில் மிஸ் ஆகிட்டே போகுது. சரிங்களா? நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வந்தால் 777 கூட வரலாம், 55 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 88 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். இல்லைன்னா உங்கள் கணிப்பில் எப்படியா இதுக்குள்ள பவர் நம்பர் ஏதாவது வருதா பாருங்கள், வந்துச்சுன்னா கூட வைங்க. ஆனால் இந்த மாதிரி தான் வரலாம். 77 இல்லைன்னா 22 வரணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா 55 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பாருங்கள், டபுள்ஸ் வந்தால் இப்படி வரலாம். நாளைக்கு ட்ரிபிள்ஸ்ன்னு வர கூட வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா பாருங்கள். சரிங்களா? 555 கூட வர வெயிட்டிங்கில் இருக்குது. 555. சரிங்களா? பாருங்கள், கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி இந்த போர்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 7227 வந்திருக்குது. அதே மாதிரி நாளைக்கு 27ங்கிற மாதிரி வந்தாலும் வரலாம். நான் 27 மாதிரி வரலாம், இல்லை 72ங்கிற மாதிரியும் கூட வரலாம். சரிங்களா? பாருங்கள், 75 கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் கொடுக்கல. ஆனால் 97ங்கிற மாதிரி தான் நம்பர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். சரிங்களா? அதேமாதிரி டிக்கெட் போடுவாங்க, இதை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.